Hello friends, welcome to our channel LS Info. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த RTA ஃப்ரீ எஜுகேஷனுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன ஏஜ் லிமிட் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எல்கேஜிக்கும் சரி இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கும் சரி ஏஜ் லிமிட் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவிலே வந்துட்டு ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்க்கை கூட நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த வீடியோவை போயிட்டு பாருங்கள். இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றத மாதிரி கேட்டிருந்தீங்க. ஆமாம், ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது. நான் ஏற்கனவே போட்டிருந்த வீடியோ போட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 வீக்ஸ் கழித்து வந்துட்டு மறுபடியும் கவர்மெண்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து ஏஜ் லிமிட்டை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி தான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சேரக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து 6 மந்த் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. நான் தெளிவாக ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். சிபிஎஸ்சி ஸ்கூலில் நீங்கள் சேர்றதா இருந்தால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து 6 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் உங்களால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அட்மிஷன் போட முடியும். இதுவே வந்து நீங்கள் ஸ்டேட் போர்டுக்கெல்லாம் தேடிட்டுருக்கீங்க அட்மிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இந்த இடத்துல வந்துட்டு அவங்க ஸ்டேட் போர்டு ஸ்கூல்ஸில் வந்துட்டு ஒரு 6 மந்த் வந்துட்டு அவங்க வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து ஏஜ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, யூஸ்வலாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா ஜூலை 31 குழந்தைக்கு 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இப்போது ஒரு 6 மந்த் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறதுனால உங்கள் குழந்தை வந்து ஜான்வரி வரைக்கும் பிறந்த குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது வந்து 5 இயர்ஸை விட எக்ஸ்ட்ரா ஒரு 6 மந்த்தாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் அட்மிஷன் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி 6 மந்த் எக்ஸ்டென்ஷன், அதாவது ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஜூலை 31 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் வந்து 6 இயர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கணும், அதுவும் மார்ச் 31. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்தது வெறும் 6 மந்த்து தான். அதுவும் ஃபார் ஸ்டேட் போர்டு, அதுவுமே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு மட்டும்தான், எல்கேஜிக்கு கிடையாது. உங்கள் குழந்தைய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் நீங்கள் சேர்க்குறதுக்கு உங்கள் குழந்தையோட பிறப்பு சான்றிதழ் இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. அதை பற்றியும் வந்துட்டு கவர்மெண்ட் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் அட்மிஷன் போடக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து பிறப்பு சான்றிதழ் இல்லை அப்படின்னா அவங்க எல்கேஜி யூகேஜி படிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த படிப்புக்கான சான்றிதழே போதும். அந்த டிசியை வச்சே வந்துட்டு நீங்கள் வந்து அவங்கள ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டு பிறப்பு சான்றிதழ் இல்லாமையே அட்மிஷன் போடலாம். ஸோ இதுதான் இன்னைக்கான இன்ஃபர்மேஷன். உங்கள் குழந்தைய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சேர்க்குறதுக்கு கட்டாயம் பிறப்பு சான்றிதழ் தேவைப்படும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் டிசியை வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் போடலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் போடுறதுக்கு உங்கள் குழந்தைக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா 6 மந்த் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.